2 ஆண் சக்திகள் ஒன்று சேர்ந்து ஒரு குழந்தையை கொடுத்துச்சா? அது எப்படி சாத்தியம்? மகிஷாசுரனின் தங்கை மகிஷியை யார் கொன்னாங்கன்னு தெரியுமா? ஐயப்பன் உருவான கதை தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா தமிழ் வெற்றி கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ் வெற்றி கதைகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ள போகலாம். முன்னொரு காலத்துல மகிஷாசுரன் ஒரு அரக்கன் இருந்தான். அவன் தேவர்களை வாட்டி வதைக்கிறான். 7 உலகையும் தனக்கு கீழே கொண்டு வரணும்னு நினைக்கிறான். அப்பதான் நவசக்திகளை ஒன்றிணைச்சு துர்காதேவி அவனை வதம் பண்றாங்க. மகிஷாசுரனின் தங்கை தான் மகிஷி. எப்பவுமே தேவர்கள் தானே அரக்கர்களை வதம் பண்றாங்க. அரக்கர்களால் ஏன் தேவர்களை வதம் பண்ண முடியல அப்படிங்கிற கேள்விக்குறியோடு இருக்கிற மகிஷிக்கு மகிஷாசுரனின் சம்ஹாரம் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. தன் அண்ணனின் இறப்பிற்கு காரணமானவங்களை பழி வாங்கணும்னு நினைச்சாங்க. அவங்களை எல்லாம் பழி பலம் தேவையில்லையா? அதனால மகிஷி பிரம்மனை நோக்கி கடும் தவம் இருக்காங்க. அப்ப பிரம்மன் மகிஷியின் கண்முன் தோன்றி என்ன வரம் வேண்டும்னு கேட்க, மகிஷியும் தன்னை யாரும் வதம் செய்ய முடியாதபடி எனக்கு இரவாத வரம் வேண்டும் சொல்ல, அதை கேட்ட பிரம்மதேவன் அப்படி ஒரு வரத்தை யாருக்கும் தர முடியாது, வரத்தை மாற்றி கேள்னு சொல்ல, உடனே மகிஷி சூழ்ச்சியான முறையில ஒரு வரம் கேட்கிறாங்க. அது என்னன்னா, பிரம்மதேவரே, என்னை கொல்லக்கூடிய திறன் படைத்தவன் 2 ஆண் மகன்களுக்கு பிறந்த மனிதனாக இருக்க வேண்டும்னு கேட்க, பிரம்மரும் அவ்வாறே ஆகட்டும்னு வரம் கொடுத்துடுறாரு. மகிஷிக்கோ நடக்க முடியாத விஷயத்தை வச்சு நாம ஒரு வரம் கேட்டுட்டோம், 2 ஆண்கள் எப்படி ஒன்று சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியும்னு நினைச்சு மகிழ்ச்சியா இருக்காங்க. எருமை தலையும் வக்கர புத்தியும் கொண்ட மகிஷி அடக்க முடியாத தீய சக்தியா வளர்ந்துட்டு போய் எல்லா உலகையும் ஆட்டி படைச்சு இந்திரலோகத்துக்கு போய் இந்திரனையும் கீழே தள்ளி அவருடைய சிம்மாசனத்துல உட்கார்ந்துக்கிறாங்க. இந்த நேரத்துலதான் தண்டகாருண்யம்னு ஒரு வனம் இருந்துச்சு. அங்கிருந்த முனிவர்கள் யாரும் இறைவனை நம்புறதில்ல. தான் எனும் அகங்காரம் அதிகம் கொண்டவங்களா இருக்காங்க. இறைவனை யாரும் வணங்குறது கிடையாது. எல்லாமே என் செயலால் தான் நடக்கிறது எனும் எண்ணம் கொண்டவங்களா அவங்க இருக்காங்க. அங்கிருந்த ரிஷிகளின் மனைவிகளும் கற்புக்கரசிகளாக தங்கள் கணவன்மார்களே உலகம், அவர்களே தெய்வம்னு நினைச்சு வாழுறாங்க. அவங்க எல்லாருக்கும் பாடம் புகட்ட நினைச்ச சிவபெருமான் பிச்சாடனார் வடிவமேற்று அந்த வனத்துக்குள் நுழைய, அவருடைய மனைவியா பெண் வேடமேற்று விஷ்ணு பகவான் ஜெகன்மோகினியா பிச்சாடனாரை பின் தொடர, பிச்சாடனாரின் அழகிய உருவத்தை பார்த்த ரிஷிகளின் மனைவிகள் அவர் மேல் காதல் வயப்பட்டு மயங்க, பிச்சாடனாரை விரட்ட நினைத்த ரிஷிகள் ஜெகன்மோகினியின் அழகில் மயங்கி அவள் பின்னாலேயே ரொம்ப தூரம் போயிடுறாங்க. ஊரின் எல்லை வந்த பிறகுதான் ரிஷிகளுக்கு ஞானம் பிறந்தது. தங்கள் மேல் உள்ள தவறு புரிந்தது. சிவபெருமானின் திருவிளையாடல் பற்றி தெரிந்தது. உண்மையை உணர்ந்தனர். இறைவனின் ஆற்றலை அறிந்தனர். அப்பதான் பிச்சாடனார் மற்றும் ஜெகன்மோகினி இருவர் மீது இருந்த சக்திகள் வெளிப்பட்டு ஒரு ஜோதியா வெளியாகி வந்து ஒரு குழந்தையா மாறுது. அந்த குழந்தை தான் பிச்சாடனார் எனும் ஹரிக்கும் ஜெகன்மோகினி என்னும் ஹரனுக்கும் பிறந்த புத்திரன் ஹரிஹரசுதன் என்னும் ஐயப்பன். குழந்தை ஐயப்பன் குழந்தை பேர் இல்லாத பந்தல நாட்டு மன்னர் கண்ணில் பட, மன்னரோ பெரும் மகிழ்ச்சியோட குழந்தையை தூக்கிட்டு போய் தன் மனைவியிடம் கொடுத்து வளர்க்க சொல்றாரு. மகாராணியும் மணிகண்டன் என்று ஐயப்பனுக்கு பெயரிட்டு சந்தோஷமா வளர்க்குறாங்க. அப்பதான் குழந்தை பேர் இல்லாத மகாராணி கர்ப்பமாகறாங்க. எல்லாம் மணிகண்டன் வந்த நேரம்னு சொல்லி மணிகண்டனை ரொம்ப சீராட்டி வளர்க்குறாங்க. மகாராணிக்கு குழந்தை பிறக்குது. நாட்டின் அடுத்த அரசன் ஐயப்பன் தான் ராஜாவும் ராணியும் சொல்லிட்டு இருக்கும் போதே நாட்டில் ஒரு சில தீய எண்ணம் கொண்டவர்கள் மகாராணியின் மனசை மாத்தும்படி பேசுறாங்க. உனக்கு தான் குழந்தை பிறந்துட்டானே, இனி அவனுக்கு தான் அரசனாகும் உரிமையும் தகுதியும் இருக்கு. மணிகண்டன் யாருன்னே தெரியாதவன், அவன் எப்படி நாட்டை ஆள முடியும்னு சொல்லி ராணி மனசை மாத்த, ராணியும் ஐயப்பனை கொல்ல ஒரு சூழ்ச்சி செய்றாங்க. தனக்கு தீராத வயிற்று வலி வந்ததா நடிக்கிறாங்க. அந்த வலி போக ஐயப்பனை புலிப்பால் கொண்டு வரும்படி அரசவை வைத்தியரை விட்டு பொய் சொல்ல சொல்றாங்க. அவரும் பொய் சொல்றாரு. அதை கேட்ட ஐயப்பன் வயிற்று வலியால் துடிக்கும் தாய்க்கு புலிப்பால் கொண்டு வர காட்டுக்கு போக, அங்கு மகிஷி ஐயப்பனை தாக்குறாங்க. அப்பதான் ஐயப்பன் மகிஷியை தன் அம்பை எய்தி கொல்றாரு. இறக்கும் தருவாயில் தன் தவறை உணர்ந்த மகிஷி ஐயப்பனிடம், எம்பெருமானே, எப்போதும் நான் தங்களுடன் இருக்கும் வரத்தை அருளுங்கள்னு வரம் கேட்க, ஐயப்பனும் மகிஷியே, இனி நீ மாளிகை புறத்து அம்மனாய் தனி ஒரு சன்னிதானத்தில் வீற்றுக்கொள்வாய்னு வரம் கொடுக்கிறாரு. மகிஷியின் கொடுமையிலிருந்து தப்பிச்ச தேவர்கள் ஐயப்பனுக்கு நன்றி சொல்லிட்டு புலிகளாக மாறுறாங்க. ஐயப்பனும் எல்லா புலிகளையும் அழைத்து கொண்டு தன்னை வளர்த்த தாய் தந்தையை பார்க்க போக, புலிகளுடன் ஐயப்பன் வருவதை பார்த்த அரசனும் அரசியும் பயந்து போறாங்க.
பின் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. ஐயப்பன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. அப்போ ஐயப்பன், இந்த யுகத்தில் நான் அவதாரம் எடுக்க வேண்டியதற்கான பணி நிறைவேறிவிட்டது, நான் தேவலோகம் செல்கிறேன்னு சொல்ல உடனே அரசர் சொல்றாரு, இறைவா, தாங்கள் எங்களோடு வாழ்ந்தது நாங்கள் பெற்ற பேரு, உங்களுக்கு நாங்கள் எங்கு கோவில் கட்டி வணங்க வேண்டும் என்று சொல்லுங்கள்னு கேட்க ஐயப்பன் தன் வில்லில் அம்பை சொருகி எய்த அந்த அம்பு தொலைவில் இருந்த சபரிமலையில் குத்தி நிக்குது. அந்த இடத்தில் 18 படிகள் அமைத்து தனக்கு கோவில் கட்டும்படி ஐயப்பன் சொல்ல அருகில் மாளிகைப்புறத்து அம்மனுக்கு ஒரு சன்னிதானம் கட்டும்படி சொல்லிட்டு ஐயப்பன் தேவலோகம் போயிடுறாரு. இதுதான் மகிஷி ஐயப்பனால் வதம் செய்யப்பட்ட கதை. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வெற்றி கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல காணொலியோட உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.